ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்டேட் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியும். ஆல் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். இந்த ஒரு வீடியோவில் ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சிங்கில் tnpc.gov.in சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். www.tnpc.gov.in சொல்லிட்டு இந்த ஒரு வெப்சைட் இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் லிங்க் வேணும்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கூட இந்த ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இதில் அப்ளை ஆன்லைனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகலாமான்னு கேட்கும். ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிற ஏற்கனவே பதிவு செய்தோர் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீடு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அந்த ஒரு பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மேக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 22+5ன்னு சொல்லி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் 27ன்னு கொடுத்துட்டு இதில் சமர்ப்பிக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். இப்படி வந்துட்டாலே உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அகைன் நீங்கள் இதை வியூ பண்ணி டாக்குமெண்ட்டை பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். இப்போ அகைன் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பருமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் க்ரியேட் ஆனதுமே இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்டேட் ஆயிருச்சு. உங்களுக்கு எக்ஸாமுக்கு பிஃபோரோ 2 டேஸுக்கு முன்னால் நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்க முடியும். ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.